இப்படி ஒரு நடனத்தை பார்த்தது என் வாழ்க்கையிலே இதுதான் first time. என்ன இடுப்பு, என்ன எடுப்பு, என்ன கண்ணு, என்ன காது, என்ன மூக்கு, உலகத்தில் உள்ள அழகெல்லாம் மொத்தமா மீட்டிங் போட்டு உன் உடம்புல குடியிருக்கே. கண்ணே மாறி மாதிரி இருக்கிய. என்ன கைய உதற கண்ணாபாய்? என்னங்க என்னபாய்? என்னாச்சு? என்னாச்சு? நொன்னாச்சு. என்ன பத்தி எடுத்து சொல்லலையா? கைய புடிச்சவனே தட்டார சொல்லேண்டா. ஐயா பெரும் புள்ளி, பெரும் புள்ளி, கரும்புள்ளி, செம்புள்ளின்னு என்ன பத்தி ஸ்ட்ரைட்டா எடுத்து சொல்லியா? ஐயாவுக்கு 5 மில் இருக்கு, 500 ஏக்கர் நிலம் இருக்கு, 5 கோடி சொத்து இருக்கு, 5000 மாடு இருக்கு, அத்தனையும் வரட்டி மாடு. காண மாட்டேன் சொல்றான். அது மட்டுமா, ஐயா கண்ட்ரோல்ல 10 கோடி இருக்கு, அப்புறம் 20 உண்டியல் இருக்கு, அதை எடுத்து சொல்லு. 20 உண்டியல் இருக்கு. அவருக்கு தெரியாம யாரும் துறக்கவே முடியாது. ஆமாமா, அது மட்டுமா, இவர் பல தடவை எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நின்னாரு, ஆனா தோத்துட்டாரு. ஏன் தெரியுமா? ஓட்டு கேட்க போறேன் சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டை சுத்திக்கிட்டு வந்தவனால்தான். ஆனா இந்த தடவை கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. நீ மட்டும் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துகிட்டே வச்சுக்க, அந்த தொகுதியே உன் பேர்ல எழுதி வச்சிருவாரு. என்னங்க என்ன ரொம்ப கேவலப்படுத்திட்ட. தொகுதி என்ன தொகுதி? இந்த நாடே எழுதி வச்சிருந்தேன். நாடு எக்க எடுத்துட்டு போனா எனக்கு என்ன? அப்படியா? அப்புறம் என்னமா குழந்தை, உள்ள போமா. நீங்க உள்ள போங்க, குழந்தை அட்ஜஸ்ட் பண்ணிப்பா. லைட் ஆஃப் சொல்லிட்டு இல்ல, என்ன சொல்லிட்டு போங்க. இந்த வயசுலயே இப்படி இருக்கு, சின்ன வயசுல போங்க நீங்க. சொல்லு, சரின்னு சொல்லு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாதான் உன் காலை விடுவேன், இல்லைன்னா உன் காலை விடவே மாட்டேன். சொல்லு. சரி சரி, நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறவங்க ஓட்டு கேட்கறதுக்கு கைய பிடிப்பீங்க, காலை பிடிப்பீங்க, ஜெயிச்சதும் வேலை காட்டுவீங்க, சமயத்துல அங்க எங்க தாவுவீங்க. உங்களை எப்படி நம்புறது? தாவ மாட்டேன். இனிமே நான் எந்த கட்சியிலும் இருக்க போறதில்ல. உனக்காக நான் பேச்சியாவே மாறிடுறேன். நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. போங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ரகசியமா? நீ தான் என் வருங்கால மனைவியாச்சு, உங்ககிட்ட சொல்லாமல எக்கச்சக்கமான வைர நகைகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க சம்பாதிச்சதா? எல்லாம் சாமி சம்பாதிச்சது. நான் 10 கோவிலுக்கு தர்மகர்த்தாவாச்சு. முருகன் சாமி, ஐயப்பா சாமி, அனுமார் சாமி, ராமசாமி, கோவிந்த சாமி. ஓ, திருநத யார பார்த்து திருடன்னு சொன்ன? யாருக்குமே தெரியாம எடுத்துக்கிறேன். அது எப்படி? ஐயா, உனக்கு திருட தெரியாது உங்களுக்கு. நாங்கெல்லாம் எப்படி திருடுவோம்னா, ஒரிஜினல் நகையை எடுத்துக்கிட்டு டூப்ளிகேட் நகையை கொண்டு போய் அங்க வச்சிருவோம். ஜனங்கெல்லாம் ஏமாந்துருவாங்களாக்க. அப்படியா? அந்த நகையில எனக்கு கொடுத்துருவீங்க? உனக்கு கொடுக்காமலா? நீதான் இந்த வருங்கால மனைவியாச்சு. அந்த நகையால உன்னை அலங்கரிச்சு இப்ப இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணம் எப்போ? இங்க பாருங்க, யாருக்கும் தெரியாம நம்ம இங்க இருந்து முதல்ல ஓடிடணும். ஒரு கோயில் இருக்கு, எங்க குலதெய்வம். அங்க போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ தூக்கிட்டு பாலும் பழம். அப்பாடா, ஒரு வழியா வெளியே வந்தாச்சு. இனிமே மலை உச்சியில இருக்கிற எங்க குலதெய்வத்தோட கோயிலுக்கு போய் இந்த ஆசை மைனரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். அது இருக்கட்டும் பம்பாய் பாமா, இந்த ஆசை மைனரை அந்த மலை உச்சிக்கு எப்படி கூட்டிட்டு போற? காரையும் காணா, ஒன்னையும் காணா, நடந்தா? ஏற்கனவே எனக்கு முட்டி எல்லாம் வலிக்குது. நடந்துல, ஸ்கூட்டர்ல. அதுவும் அங்க பாரு. என்ன பாமா, சின்ன பிள்ளைங்க போற வண்டி மாதிரி இருக்கு. சின்ன பிள்ளைங்க மாதிரி சிரிச்சுக்கிட்டே போலாம். நான் ஓட்டுறேன், நீங்க பக்கத்துல உட்காருங்க. நீ ஓட்டுறதுனா எனக்கு ஆட்சேபனையே இல்ல. எந்த இடத்துல வேணும்னாலும் உட்காந்துக்குவேன். என் லைஃப்லயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சின்ன வண்டியில உட்கார்றது. வாங்க. சீக்கிரம் போ, யாராவது பாத்துக்க போறாங்க. ஆண்டவனே பார்த்து உங்களை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்கான். இனிமே யார் பார்த்தா என்ன? சும்மா சொல்லக்கூடாது. பொம்பளையா இருந்தாலும் நல்லா ஓட்டுற ஸ்கூட்டர். உனக்கானதுக்கு சக்கரை பாக்குறதுக்காக வந்தேன். கடைசியில சக்கரை கட்டி நீயே கிடைச்சிட்ட. பாமா குட்டி, இந்த குட்டி காரு ரொம்ப நல்லா இருக்கு. சில்லுன்னு காத்தடிக்குது, சல்லுன்னு பறக்குது. இப்ப வண்டிதான் பறக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆளே பறக்க போறீங்க. என்ன நீ
மாதிரி ஓட்டுறேன். மெதுவா ஓட்டு, கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு. ஆமா, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? போகுமிடம் வெகு தூரம் இல்லை. வாராய் மேனரு. வாராய் வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய். ஆமா, இது சாகும் போது மந்திரிக்குமார்ல பாடின பாட்டாச்சே. இந்த மாதிரி பாட்டா நான் பாட மாட்டேன். நீ ஓட்டு. பார்த்து பார்த்தேன். ஐயோ, அதுல ஒரு பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது. வாங்க, தைரியமா வாங்க. எல்லாம் நிறைய போச்சு. பள்ளத்திலே போட்டு ஓட்டுற, அப்புறம் பயப்படாதீங்க. மெல்ல மெல்ல வந்து பள்ளம் பள்ளமா நிறுத்துறியே. இது பள்ளம் இல்ல மைனரு, படிக்கட்டு. நம்ம வீட்டுல படிக்கட்டு இருக்கிற மாதிரி இது மலைக்கு படிக்கட்டு. பகாசூரனுக்காக போட்ட பாதை. நான் என்ன பகாசுரனா? நீங்க தான் பகாசூரனாச்சே. வாங்க வாங்க. என்ன இவ்வளவு வயசுல வந்து மெதுவா வரக்கூடாது? பாத்து பாத்து. ஐயோ ஐயோ ஐயோ, எமயமலை மேல ஏறினாலும் ஏதாவது இந்தியா. ஐயோ, பயங்கரமா ஓடுறேன் மேல. ஐயோ, என்னது எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்த வேண்டிய? பயங்கரமான பள்ளமா இருக்கு. பம்பாய் பாமா, இதுலயா வண்டி ஓட்ட போற? ஐயோ இல்லைங்க, அப்படியே போனா ரொம்ப தூரம் சுத்திக்கிட்டு போனோம். இப்படி இறங்கிட்டா உங்களை சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துருவேன். அதுக்காகத்தானே உங்களை இவ்வளவு தூரம் கொண்டாந்தேன். எத்தனையோ பேரை கொலை பண்ணி இந்த மாதிரி பள்ளத்துல நான் உருட்டி இருக்கேன். இப்ப நானே இந்த பள்ளத்துல உருள போறேன்னா என்னமோ தெரியலையே. பயப்படாதீங்க, கொஞ்சம் போல வாங்க. அப்பா இவ்வளவு பலமா? அதே கப்பா பயமா இருக்க? ஐயோ மாமா, ஐயோ ஆசைப்பட்டீங்கல்ல. இந்த மாதிரி சுத்துதே. என்னது சாப்பாடு கேட்கற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன்? சரி சரி எந்திரிங்க. இங்க எந்திரிக்கிறது எல்லாம் அதாவது கலந்து தனித்தனியா வேற ஒரு இடத்துல இருக்கு. சாரிங்க. வாங்க மேனரு, வாங்க. என்ன பாமா, காட்டு கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இங்க கூட்டு வந்திருக்க? இங்க ஒரு கோயிலையுமே காணா? இருக்கு, இங்க கோயிலும் இருக்கு, கோயில்ல சாமியும் இருக்கு, நகைகளும் இருக்கு, வைர சூலமும் இருக்கு, ஏன் உண்டியலும் இருக்கு. பெரிய உண்டியல். உண்டியலா? எங்க இருக்கு? ஐயோ, உடைக்கணுமே, கை துருத்துருன்னு இருக்கு. எங்க இருக்குன்னு சொல்லு. உடைச்சிடலாம். கொஞ்சம் இருங்க, இத வந்து சீக்கிரம் வந்துருப்பாமா, உனக்காக நான் இங்கே காத்துக்கிட்டு இருப்பேன். வந்துடுறேன். எங்க போறா? யாரு நீ? நானாடா? ஆமாண்டி, நாயை விட்டு வேடிக்கை காட்டுறியே, யாரு நீ? தெரியல, நல்லா பாரு. தர்மகர்த்தாங்கிற போர்வையில ஆண்டவ சொத்தை எல்லாம் நீங்க கொள்ளை அடிச்சீங்களே, அது ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதை தடுக்க வந்த கோயில் அதிகாரிய கொடூரமா கொலை செஞ்சீங்களே, அது ஞாபகம் இருக்கா? இருக்கு. செத்து போன அந்த நல்லவரை மரக்கலையில கட்டி தொங்க விட்டீங்களே, அது ஞாபகம் இருக்கா? இருக்கு. அவர் திருடினாரு, தற்கொலை பண்ணிட்டாருன்னு ஊரெல்லாம் கதை கட்டி விட்டீங்களே, அது ஞாபகம் இருக்கா? இருக்கு. அத பொய்யின்னு கோர்ட்ல வாதாடின வக்கீல சித்திரவதை பண்ணி தூக்கி எறிஞ்சீங்களே, அது ஞாபகம் இருக்கா? இருக்கு. நீங்க செஞ்ச அந்த அரக்கத்தனத்தை பொறுக்க முடியாம உங்களை பழி வாங்குவேன், உங்க ரத்தத்தை குறிப்பேன்னு சபதம் போட்டாரு அந்த கோயில் அதிகாரியோட மகன், அது ஞாபகம் இருக்கா? இருக்கு 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 இருக்கு. அப்படி சபதம் போட்ட மங்கம்மா தாண்டானா? நீயா?
ஏன் ஏமாத்தி கூட்டிட்டு வந்த? எங்க அப்பா தொங்குற அதே மரத்துல நீயும் தொங்க வேண்டாம், அதுக்காகத்தான். தொங்க போறது நீயா நானானு பாக்காண்டி. எத்தனையோ ஏழை ஜனங்களோட கண்ணீரை பன்னீராக்கி குடிச்சியே, அவங்க ரத்தத்தை பாயசமா குடிச்சியே, அப்பெல்லாம் அவங்க எவ்வளவு துடிச்சிருப்பாங்க சொல்லுடா, சொல்லு. மங்கம்மா என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என் சொத்து பூரா உனக்கு எழுதி கொடுத்துறேன், என்ன விட்டுரு. உன்ன விடுறதா? அப்பாவி ஜனங்க ராப்பகலா கஷ்டப்பட்டு 5 பைசா 10 பைசான்னு கடவுளுக்கு காணிக்கையா செலுத்துறாங்களே, அந்த உண்டியல் பணத்தை நீ மொத்தமா கொள்ளையடிச்சியே, உன்னை உயிரோட விட்டேன்னா அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டான். மங்கம்மா உன் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன கொள்ளுறாத, என்ன கொள்ளுறாத. சாகறதுக்கு முன்னாடி எங்க அப்பா இதே மாதிரி எவ்வளவு கெஞ்சிருப்பாரு, எவ்வளவு கத்தி இருப்பாரு, காலை தொட்டு கதறி இருப்பாரு. விட்டியா? அவர் பட்ட சித்திரவதையில கொஞ்சமாவது நீ அனுபவிக்க வேண்டாம்.